வணக்கம். இன்றைக்கி எறா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ண எறா கூட ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், வறுத்த அரிசி அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. அதே மாதிரி சோம்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு சிட்டிகை சேர்த்துட்டா போதும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி தயிர் 2 ஸ்பூனு, உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சில்னஸ் போன உடனே கொஞ்சம் குறைஞ்ச உடனே அப்போது ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து சேர்த்துக்குங்க. வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எறா கூட நல்லா அந்த சாந்தெல்லாம் கலந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்துருக்கும். இதில் நான் கடை மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை. பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இது உடம்பு ஒன்றுமே பண்ணாது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த அரிசி பார்த்திங்கன்னா வறுக்கும்போதே நான் கொஞ்சம் சீரகமும் போட்டு வறுத்துருவேன். வறுத்து ஆற வச்சு அதை அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் மிக்சியில். இது மாதிரி செய்யும்போது சேர்த்துப்பேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு சேர்த்தா வயிறு ஒன்றும் பண்ணாதுன்றதுனால அழகாக இது மாதிரி போட்டு ஒரு 1.5 நிமிஷம் ஒரு பக்கத்துக்கு வெந்தால் போதுங்க. திருப்பி போட்டு ஒரு 1.5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்துடும். தீ கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க, வெந்துடும். மதியான நேரத்தில் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு 4 மணிக்கு அது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரசித்து சாப்பிடுவாங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக தான் எடுத்துருக்கேன், நிறைய எடுக்கலை. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றினேன். மிஞ்சி போனால் ஒரு 100 எண்ணெய்க்கு கம்மியாக தான் ஊற்றினேன். 2 இருக்கு கருவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் எறா ஃப்ரை கூட சேர்த்துக்குங்க. அப்புறம் வெங்காயம் ரவுண்டாக அரிஞ்சு அதையும் போட்டு ரொம்ப வேக வேணாம், சும்மா லைட்டாக ஒரு 1/2 நிமிஷம் இருந்தால் போதும். அதையும் எடுத்து சேர்த்துக்குங்க. பாருங்கள், மீதி கொஞ்சமாக எண்ணெய் இருந்து அதிலே வெங்காயத்தை வதக்கி எடுத்து போட்டேன். இப்போ அந்த வெங்காயம் அந்த கருவேப்பிலாம் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். எறா கூட குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிடுங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.